என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த பேசப்பட்டிருந்த சூழலில் தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து இந்த கூட்டணியை தற்போது உறுதி செய்திருக்கிறார். கடந்த தேர்தலில் 30 தொகுதிகளில் 5000 முதல் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தது. வரக்கூடிய தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று திமுக இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தேமுதிகனுடைய வருகை என்பது அதனை சாத்தியப்படுத்தும் விதமாக, இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். ஜென்ராம் சார் வணக்கம். என்டிஏ கூட்டணியில் தேமுதிக தொடரும், தேமுதிக இணையும் அப்படின்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இன்று காலை ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் செய்தி, தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்க்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வந்த போதிலும் புதிதாக வர விருப்பம் தெரிவித்தவர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல முதல் சேர்க்கையாக தேமுதிக வந்திருக்குது. 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கும்போது, அந்த எதிர்த்தரப்புல அதிருப்தியோடு இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்துல சின்சியராக இங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை இங்கே சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவு வரவேற்கத்தக்கது. அந்த வகையில திமுக கூட்டணிக்குள்ள வந்தது வலு சேர்க்கக்கூடியதுதான். ஆனா அவங்க இந்த அணியினுடைய நம்பகத்தன்மையை காப்பாற்றும் விதமாக அவங்க தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த ஒரு தேர்தலுக்காக உண்டான ஏற்பாடாக கடந்த காலங்கள்ல அதிமுகவோட அல்லது மற்றவங்களோட இருந்துட்டு விலகி சென்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு அரசியல் அணி சேர்க்கையாக இதை புரிந்து கொண்டு இதுல நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஒரு 4-5 தேர்தல்களுக்காவது, நிரந்தரமாக சொல்றது தப்புதான், 4-5 தேர்தல்களுக்காவது இந்த அணியில உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணணும். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க இந்த அணியில இல்ல, அடுத்த தேர்தலுக்கு புதிதாக எல்லாரோடும் பேசுவோம் அப்படிங்கிற கடந்த கால நடைமுறையை கைவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வருது. இதுல அதிமுக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பாஜக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அதிரடியான வீகம் வகுத்திருக்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு கூட்டணி இணைந்ததன் மூலமா நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? கண்டிப்பாக. அதாவது தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறதும் இந்த தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அது அரசியல் கட்சிகளும் விதிவிலக்கல்ல. அதனால பாஜக பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி, அதிமுக பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து எத்தனை இடங்கள் கிடைத்தாலும் அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அந்த கூட்டணியில சேர்ந்து பலன் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு கட்சிகள் வருகின்றன. அப்படி முடிவெடுத்து இங்கேயும் அகாமடேட் பண்ணிக்க கூடிய நிலை இருந்ததுன்னா வரிசையாக இன்னும் பல கட்சிகள் கூட இங்க வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கும். அதுல 1-2 இங்க சேரவும் செய்யலாம். மற்றபடி எல்லாரையும் இங்க சேர்க்கிறதுக்கு இடம் இல்லை, ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகளை தளர்வு செய்து ஒரு சிலரையாவது உள்ளே சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். உறுதியான வெற்றியையும் அதிக இடங்களில் வெற்றியையும் இதன் மூலம் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுல அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி பேசுவது அந்த பழைய டெக்னிக்ல இடங்கள், அதிக இடங்கள், அதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட்டு அல்லது அதற்கும் மேலே வேறு ஏதாவது உதவி அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எடுபடவில்லை. ஏன்னா என்ன கிடைத்தாலும் வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போவதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு தேமுதிக விட்டது. அதனால அவங்க இங்க சேர்ந்துட்டாங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் மிக பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியில போய் சேரணுங்கிற விருப்பத்தை தான் தெரிவிச்சிருந்தாங்க. பட் முதலமைச்சர் அவருடைய
அரசு ரீதியான கடமைகளை முடிப்பதற்காக பல வேலைகள்ல இருந்ததுனால அதையெல்லாம் முடிச்சிட்டு இன்று அவர்களை சந்தித்து அணியில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்தா வெற்றி வாய்ப்பு இருக்காது, திமுக கூட்டணியில் வெற்றியும் உறுதி, இடங்களும் வெல்லப்போவது உறுதி என்கிற நம்பிக்கையில் தேமுதிக இணைந்திருப்பதா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி ஜென்ராம் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.